இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியின் எதிரிகளும் துரோகிகளும் அப்பட்டமாக மக்கள் மத்தியிலே தெரிய ஆரம்பித்திருக்கிறார்கள். விக்கிரவாண்டி தொகுதியிலே போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மீது வன்மத்தோடு இருக்கிறது என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக, உதாரணமாக நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் என்கின்ற ஒரு நபர் ஒரு யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டி அப்படியே எடுத்து காட்டி இருக்கிறது. இரட்டை வேடம் போடுவதில், ஏன் 3 வேடங்கள் 4 வேடங்கள் போடுவதில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அவருடைய தம்பிகளும் கைதேர்ந்தவர்கள் என்பது அப்பட்டமாக தெரிந்திருக்கிறது. சீமான் வார்த்தைக்கு வார்த்தை டாக்டர் ஐயாவை பற்றி மரியாதையாக பேசுவார். டாக்டர் ஐயாவை சமூக நீதி காவலர் என்றெல்லாம் போற்றுவார். ஆனால் அவருடைய தம்பிகள், திரைப்பட இயக்குனர் களஞ்சியம், இந்த சாட்டை துரைமுருகன், இவர்களெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவதூறாக பேசுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி, டாக்டர் ஐயாவை பற்றி தவறாக பேசுவார்கள். ஆனால் சீமான் யோகியனை போல நடிப்பார். இதை கடந்த காலங்கள் காட்டியிருக்கிறது. இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சம்பந்தமாக பேட்டி கொடுத்த நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் என்கின்ற ஒரு நபர், அதிமுக ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சிக்குத்தான் கிடைக்கும், சீமானுக்குத்தான் வரும் என்று பேசியிருக்கிறார். அவருடைய வேட்பாளர் அபிநயா விக்கிரவாண்டி தொகுதியிலே அற்புதமான வேட்பாளர். அவர் தருமபுரியிலே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு சௌமியா அன்புமணியை தோற்கடித்தவர். ஏதோ 7 லட்சம் ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சியின் அபிநயா தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியிலே வாங்கி, அவரை விட குறைவான ஓட்டுகள் வாங்கி சௌமியா அன்புமணியை அவர்கள் தோற்கடித்ததாக மார்தட்டிக் கொள்கிறார்கள், கொக்கரிக்கிறார்கள். ஒரு விதத்தில் அதுவும் சரிதான். அதாவது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வர வேண்டிய ஓட்டுகளை பிரிப்பதற்கு அவர்களை திமுக பயன்படுத்தி இருக்கிறது என்பதை வெளியே சொல்லாமல் ஒப்புக்கொள்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களும் இந்த சாட்டை துரைமுருகனும். இவர்கள் திமுகவின் பி டீமாக செயல்படுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் மிகப்பெரிய உதாரணங்கள். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி அதிகமான ஓட்டுகளை வாங்கிவிட்டால் அடுத்த தேர்தலிலே சீட்டுக்காக பேரம் பேசுவார்கள். அவர்களுக்கு பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும், இனிப்பு பெட்டியும் கொடுத்தால் அவர்கள் கூட்டணி சேர்ந்து விடுவார்கள் என்று எள்ளி நகையாடி இருக்கிறான் சாட்டை துரைமுருகன். இந்த சாட்டை துரைமுருகனை போன்றவர்கள், இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், இந்த இரட்டை வேடம் 3 வேடம் 4 வேடம் போடுபவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி பெட்டி வாங்கும் பொழுது இவர்கள் தான் விளக்கு பிடித்தார்களா? இவர்கள் தான் பார்த்தார்களா? சீமான் ஈழ தமிழர் பெயரை சொல்லி இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுவதை போல நடித்து ஒரு இயக்கத்தை கட்டமைத்து வெளிநாடுகளிலிருந்து நிதியை வாங்கி குவித்ததை பற்றி சீமானுக்கு எதிராக பேட்டி கொடுத்த மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் ஆதாரத்தோடு வெளியிட்டார். அவற்றை மறுப்பதற்கு துப்பில்லை, யோகியதை இல்லை. வெளிநாடெங்கும் வசூல் செய்துவிட்டு, வசூல் வேட்டை நடத்திவிட்டு, இவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழனை காப்பாற்ற போகிறோம் என்று கதை விட்டு, இதுவரை தமிழனுக்காக, தமிழக மக்களுக்காக, தமிழர் பிரச்சனைகளுக்காக வீதியிலே இறங்கி எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை, ஆர்ப்பாட்டத்தை நடத்தவில்லை. வெறும் மேடையில் மட்டுமே வாய்ச்சவடால் அடித்து அதன் மூலமே ஓட்டு வாங்கி கோட்டைக்கு சென்று விடலாம் என்று நினைக்கிறார்கள். இப்படித்தான் உலக அளவிலே ஒருத்தன் இருந்தான், முசோலினி, மிகப்பெரிய சர்வாதிகாரி. அவன் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மிகப்பெரிய பேச்சாற்றல் நிறைந்தவன். அவருடைய பேச்சாற்றலை வைத்து மக்களை மயக்கினான், மக்களை மதிமயக்கினான். ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு மிக மோசமான சர்வாதிகாரியாக உருவெடுத்தான். உலகப்போர் மூழ்வதற்கு அவன் ஒரு காரணமாக இருந்தான். ஆகவே முசோலினுடைய பாணியை இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது. உலகமெங்கும் வசூல் வேட்டை நடத்திவிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து வெட்டி வாங்குகிறார்கள் என்று சொல்வதற்கு சாட்டை துரைமுருகனுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நாம் தமிழர் கட்சிக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நேற்று கூட ஒரு பத்திரிகை எழுதியிருக்கிறது, இந்த தேர்தலில் அதிமுகவின் ஓட்டுகள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சிக்கு அதிமுக ஓட்டுகளை போடுவதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியும் அதிமுகவும் கூட்டணி அமைப்பதற்கு வசதியாக இருக்கும்.
என்ற செய்தி வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் விஜய் ஆரம்பித்த கட்சியுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. யாரோடும் கூட்டணி வைக்க மாட்டோம், எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை என்று மேடையிலே முழங்கிவிட்டு இன்றைக்கு அதற்கு நேர் எதிராக 2026 தேர்தலில் யாரோடு கூட்டணி வைக்கலாம், தன்னுடைய ஓட்டு வங்கியை எப்படி அதிகப்படுத்தி யாரோடு பேரம் பேசலாம் என்று துடிக்கின்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி குறை கூறுவதற்கு என்ன யோகியதை இருக்கிறது? தமிழ் சமூகங்களில் சாதி இல்லை, தமிழினத்தில் ஜாதி இல்லை என்றெல்லாம் பேசிக்கொண்டு வாயிலேயே பேசிக் கொண்டிருக்கின்ற சீமான், அவருடைய தம்பிகள் சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி விமர்சிக்கின்ற பொழுது, நாம் தமிழர் கட்சியின் களஞ்சியமாகட்டும் அல்லது சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், விக்கிரவாண்டி தொகுதியிலே வன்னியர்கள் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போட்டு விட மாட்டார்கள். ஜாதியே இல்லை என்று சொல்பவர்கள் ஏன் வன்னியர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள் போட மாட்டார்கள் என்று ஜாதியாக பிரிக்கின்ற அந்த அயோக்கியத்தனத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்பதை பற்றியும் மக்கள் சிந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இவர்கள் பசுதோல் போர்த்திய புலிகள். இவர்கள் கற்பை பற்றி போதித்து விட்டு விபச்சாரம் செய்கின்ற விலைமகளுக்கு நிகரானவர்கள் இந்த நாம் தமிழர் கட்சியின் சாட்டை துரைமுருகன் போன்றவர்கள், நாம் தமிழர் கட்சியின் களஞ்சியம் போன்றவர்கள். ஜெய்பீம் திரைப்படம் வெளிவந்த பொழுது, வன்னியர்களை அவமானப்படுத்திய அந்த திரைப்படம் வந்த பொழுது, வன்னியருடைய அக்னி கலசத்தை அவமானப்படுத்திய பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சூர்யாவுக்கு எதிராக பேசியதற்கு இதே சீமான் தான் முதலில் மறுப்பு தெரிவித்தார். அந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளருக்கு எதிராக கொக்கரித்தவர் இதே நாம் தமிழர் கட்சியின் சீமான் தான். ஆனால் இன்றைக்கு விக்கிரவாண்டியிலே போய் வன்னியர் ஓட்டுக்கள் எங்களுக்குத்தான் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வன்னியர்களை மதிமயக்குகிறார்கள். இவற்றையெல்லாம் வன்னியர் சமுதாயமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. அதற்கான பதிலடியை வன்னியர் சமூகம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே கொடுக்கும். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே 40 தொகுதிகளில் 8% மேல் ஓட்டுகளை வாங்கிவிட்டோம் என்று கொக்கரிக்கின்ற சீமானுக்கு இந்த இடைத்தேர்தல் நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் இருக்கும். அதற்கேற்றால் போல்தான் நாம் தமிழர் கட்சியின் சீமானும் அவருடைய தம்பிகளும் அடாவடித்தனமாக அகங்காரத்தோடு அகம்பாவத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சீமான் 8% ஓட்டு வாங்கியதற்கே இவ்வளவு அகம்பாவத்தோடு பேசுகிறார்கள் என்று சொன்னால், இவர்கள் இன்னும் அதிகமான ஓட்டுகளை வாங்கிவிட்டால் இவர்கள் முசோலினியை மிஞ்சி விடுவார்கள். அந்த அளவிற்கு சர்வாதிகாரம் இடத்தை கொடிகட்டி பறக்கும் என்பதற்கு இவருடைய பேச்சுக்கெல்லாம் ஒரு சான்று என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.